வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இன்னமும் கோலகத்தியலோட எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். கோலகத்தியில் மலைமேட்டில் ஒரு முருகர் ஆலயம் இருக்கு, அங்கேயும் மண் எடுக்குன்னு சொல்லிட்டு கோவில் தலைவரும் வந்திருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பிரகாஷும் அவரோட நண்பர்களும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த ரோடு போகிறது ரொம்ப ரொம்ப கடினம். காரணம், பிளான்டேஷனுக்கு நடுவில் தான் இந்த கோயிலே இருக்குது. இதுக்கு முன்னாடி மலைமேட்டில் இருக்கிற 2 முருகர் ஆலயத்திலேயே நம்ம மண் எடுத்திருந்தோம். 2 சொல்லவும் 3 சொல்லலாம். கிளாந்தானில் இருக்குது ஒன்று, உச்சிமலை முருகர், இன்னொருத்தர் வந்து முருகர் ஆலயம் சொல்லுவாங்க. இன்னொரு முருகர் ஆலயம் மலைமேட்டில் தான் இருந்தார். இது 3மே கிளாந்தானில் தான் எடுத்திருந்தேன். ஆனால் முதல் முறையாக கிடா வட்டாரத்தில் மலைமேட்டில் ஒரு முருகர் இருக்காராம். அவரை தேடி போகிறது செம கடினமாக இருந்துச்சு. அந்த ஆலயத்துக்கு அப்படி இப்படின்னு வந்திருந்தோம். ஸ்ரீ சக்திவேல் முருகர் ஆலயம், கிம்செங் தோட்டம், கோலகத்தில் இருக்கின்ற இந்த ஒரு முருகர் ஆலயத்தில் ஒரு வேலை வச்சு தான் வணங்கிக்கிட்டு வராங்க. இந்த வேலை மிகப்பெரிய விசேஷமான வேலை பாருங்க. அதோட கூர்மையும் அதோட ஸ்ட்ரக்சரும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகான ஒரு வேலை இன்னமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய நாகம்மன் புத்தம் இருக்கு. அழகாக கோயிலை எழுப்பி பக்தர்கள் வந்து இந்த வேலை செய்கிற பக்தர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு அடைக்கல கோயிலாக தான் உருவாக்கியிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு வெள்ளை மயில் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கண்ணில் தென்பட்டிருக்கு, ஆனால் பெரும்பாலும் மலாய்க்கார நண்பர்கள் கண்ணில் வந்து தென்பட்டிருக்கான். இங்கே என்ன வெள்ளை மயில் சுற்றுது, யார் வாங்கி விட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு வந்து அது பெரிய கொடுப்பனை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கான். அடுத்து இந்த மலை அடிவாரத்தில், முருகர் கோயில் மலை அடிவாரத்தில் 878வது ஆலயமாக ஸ்ரீ கன்னிமா ஆலயம், அதாவது சப்த கன்னி ஆலயம் சொல்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த கோவிலே முழுக்க முழுக்க தூசியா தான் இருக்கு. எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் லோரி போற வாசி அங்க இருக்கிற செம்மண்லாம் வந்து இந்த கோவிலுக்குள்ள வந்துருமா. கோவில் எவ்வளவு தூரம் கழுவுனா கூட கண்டிப்பா தூசியா தான் இருக்கும். இங்க வந்து 7 கன்னிகளோட வழிபாடு இருக்கு. ஆனா கன்னிகளை வச்சு வழிபடாம கருமாரியம்மனை வச்சு வழிபாடிக்கிட்டு இருக்காங்க. கன்னிகள்லாம் வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னா, இங்க நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பெரிய குளம் இருக்கு. இந்த நீர் வந்து வற்றாம இருக்கிற நீர். இந்த புனித நீர்லேருந்து எடுத்து தான் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். முன்பு உள்ள காலத்தில் இந்த நீரை வச்சு தான் குடிக்கிறதோ மெத்த விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். பழக கொட்டாயில இருந்த இந்த நீர் மூடி வந்து தற்பொழுது வந்து ஒரு சிமெண்டில் வச்சுட்டாங்க. காரணம், ஒரு விபத்துனால. இந்த ஆலயத்துக்கு பின்னாடி ஒரு அசைக்க முடியாத ஒரு பெரிய மரம் இருக்கு. அதோட வேரை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த வேர் அடியிலேருந்து எனக்கு ஒரு பொடி மண்ணை கிடைச்சது எனக்கு பாக்கியமாக தான் கருதுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுறேன். எவ்வளோ ஆலயத்தை பார்த்துருப்போம். இந்தமாரி ஆலயங்களை நம்ம பராமரிச்சே ஆகணும். இதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஊர் மக்களும் அந்த எஸ்டேட் மக்களும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கு. அடுத்து இறுதியாக கோலகத்தில் எக்ஸ்பெடிஷன் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம், கிம்செங் தோட்டத்தில் இருக்கின்ற இந்த ஒரு கோவில் இந்த எல்லைக்கே தாய் கோயிலாக தான் இருக்காங்க. இந்த எல்லையும் பிராந்தி தோட்ட எல்லையும் ஏறத்தாழ ஒரு 7-8 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்காங்க டிஸ்டன்ஸு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோயிலும் திருப்பணி நோக்கி போக போகிறாங்க. காரணம், நிறைய இடத்த வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்கொடையோ அல்லது நீங்கள் ஸ்பான்சர் பண்ண நினைக்கிறீங்க, இல்லாட்டி நான் இந்த வேலைகளை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கோவில்காரங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடத்துல வந்து அம்பாளுக்கு வந்து பூக்குழி திருவிழா நடத்துவாங்களாம். அவ்வளோ விசேஷமாக நடக்குமா. பார்க்கவே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஊர் மக்கள் திரண்டு வருவாங்களாம். எப்படி பிராந்தி தோட்ட நல்லமுத்து மாரியம்மனுக்கு திரண்டு வருவாங்களோ அதே போன்ற இந்த அம்மனுக்கு வருவாங்களாம். ஊர் மக்கள்லாம் ஒத்துமையாக இருக்கிறதே இந்தமாரி பூஜைகளில், இந்தமாரி திருவிழா காலகட்டத்தில் தான். கண்டிப்பாக உங்களோட திருவிழாவும் சிறப்பாக இருக்குன்னு நான் வந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறேன். எனக்கு இந்த பயணத்தை வந்து ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கும் சரி, அவர் ஃப்ரெண்டுக்கும் சரி, கோயிலுக்காரங்களுக்கும் சரி. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து சலிப்பே இல்லாமல் ஒரு 6 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு 9 கோயில் எடுத்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கோலகத்திலோட கோயில்ஸ் பார்க்கலையா, என்னோட வீடியோஸோட ப்ரொஃபைலை தட்டி பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. 879வது ஆலயத்தில் இருக்கும். அடுத்து பஹாங் எக்ஸ்பெடிஷனை நோக்கி போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த பதிவுகளும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது. See you soon. Bye.